மணியே முக்கால்வாசி அழகா நடத்துப்புறான். அசிங்கப்படுத்துறதே நம்ம ஆளுங்கதான். ஒரு சொந்த வீடு கட்டணும் ஆசைப்பட்டவங்க வந்துட்டு இந்த மாதிரி தமிழ் கல்வெட்டுகள் பூலாங்குறிச்சி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பூலாங்குறிச்சிங்கிற வில்லேஜ்ல இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பாறைக்கு மேல வந்துட்டு சின்னதா வந்துட்டு அழகா ஒரு பாறை வந்து நின்றுகிட்டு இருக்கு. அங்கதான் வந்து சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம அங்கதான் போறோம். நம்ம அந்த மலைக்கு போற வழியில பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பாட் காட்டினாங்க. இந்த ஸ்பாட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 5 விரட்டெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல தான் வைப்பாங்களாமா. அவ்வளவு மாடுகள் வந்துட்டு அந்த டைம்ல ஓட பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வர வேண்டிய அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் இருக்கு. இங்க ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்தாங்க. தமிழ் கல்வெட்டுகள் பூலாங்குறிச்சி பொல்லியல் துறையில இருந்து இப்பதான் வச்சிருக்காங்க போர்டு. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல அந்த மலை. இந்த மலைக்கு மேல வந்துட்டு நம்ம சிவன் கோயில் வந்துட்டு மேல இருக்கு. இப்ப நம்ம அந்த மலையில ஏற போறோம். இந்த பாறை பாத்தீங்கன்னா ஒன் சைடா போயிட்டு இருக்குது. மக்கள் வந்துட்டு மேல ஏறினாங்க அப்படின்னா கண்டிப்பா வலிக்கு விழுந்துறாங்கன்னு சொல்லிட்டு பாறையில பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி அவங்க கட் பண்ணிருக்காங்க. மேல சிவன் கோயில் ஒன்று இருக்கு. அந்த சிவன் கோயில் தான் போக போறோம். இந்த ஏரியால எல்லா கோயிலுமே இந்த ஏரியால தான் இருக்கு. கல்வெட்டு இது லெட்டர் எழுதிருக்கு. இந்த கோயிலோட நேம் போல ப்ராப்பராக இந்த கிளாரிட்டியா பார்க்க முடியல. பட் இன்னும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்ன போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பாட் வந்து காட்டியிருப்போம். அதாவது சுத்தியுமே வந்துட்டு தண்ணி இருக்கும். நடுவுல வந்துட்டு ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கும். அந்த கோயிலோட பேர் வந்து கணவாய் கருப்புசாமி கோவில்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அந்த கருப்புசாமியோட ஃபுல் வீடியோட லிங்க் வந்துட்டு மேல வந்துட்டு ஐ கார்ட்ல கொடுக்குறோம். அதை டச் பண்ணி அந்த ஃபுல் வீடியோ பாருங்க. அந்த கோயிலுக்கு போற அந்த தண்ணி வந்துட்டு இங்க இருந்தா போகுது. பசங்களோட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா அந்த வாரமும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறது, பேப்பர் தூக்கி போடுறது, முக்கால்வாசி அழகா நடத்தப்புறா அசிங்கப்படுத்துறதே நம்ம ஆளுங்க தான். மலை மேல கொண்டாந்து கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. நமக்கு வந்து இந்த கோயில் வந்துட்டு அவ்வளவு லாங்ல இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எந்த கோயிலுக்கு போனாலும் மலை உச்சியில தான் கோயில் இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கோவில்களோட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஹைட் வந்துட்டு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு அங்க திரும்பி வச்சிருக்காங்க. இந்த சிலை பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி இருக்கு. ரொம்ப ரொம்ப பழங்காலத்து ஒரு ஸ்டாச்சு. பாறையிலேயே வந்து கட்டி இருக்கிறாங்க. பட் என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளாரிட்டியா தெரியல. ஒரு ஆண் தெய்வம் தான். இந்த கோயிலுக்கு வர இந்த ஏரியா மக்கள் வந்துட்டு இன்னொரு நம்பிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த கற்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கற்கள்ல வந்துட்டு ஒவ்வொன்றுக்கு மேல ஒவ்வொன்றா அடிக்கி வீடு மாதிரி கட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சொந்த வீடு கட்டணும் ஆசைப்பட்டவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் வந்துட்டு சொந்த வீடு கட்டி நம்ம ஸ்டுடியோ செட் பண்ண சொல்லிட்டு நம்மளும் கட்டலாம். அதாவது அடுத்தவங்க கட்டின வீட்டை ஆல்ரெடி 3 பேர் கட்டி வச்சிருக்காங்க. அதனால அவங்க வீட்டை நம்ம கலைக்க கூடாது. அதுல நம்ம கல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கல் கிடைக்கலன்னா எங்கேயாவது பொறுக்கிட்டு வந்து தான் நம்ம வந்துட்டு எடுத்து அடுக்கணும். இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கல் ஆல்ரெடி இருக்கு. இந்த கல் போடு ஊடு கட்டலாம். அந்த கல்லை வச்சு நம்ம வீட்டு கட்டுவோம். ஒரு சிவில் இன்ஜினியரோட லைஃப். எப்போதுமே வந்துட்டு பேஸ்மெண்ட்டை வந்துட்டு நல்லா அகலமாக போட்டால் தான் மேலே வந்துட்டு நிற்கும். நம்மளுக்கு வந்துட்டு பெரிய ஒரு வீடு கட்டணும், பிரம்மாண்டம் வாழணும்னா ஆசையெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிளாக வந்துட்டு கட்டலாம். அதனால வந்துட்டு 5 அடுக்கு மாடி நம்ம வந்துட்டு கட்டியிருக்கோம். இருந்தாலும் உனக்கு இதுக்கு வந்துட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு வைப்போம். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம், நம்மளும் வீட்டை கட்டி இருக்கிறோம். ஒருவேளை வந்துட்டு சக்சஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனல்ல இருந்து வர ரெவன்யூ வச்சு இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம். இது வந்துட்டு நம்ம கேமராமேனுக்கு இந்த ஃப்ளோர் டாப் ஃப்ளோர்ல தான் கேமராமேன் இருக்கிறாரு.
நாம வந்துட்டு சென்டர்ல இருக்கோம். நம்ம இப்போ வந்து இந்த கல்லுல வீட்டை கட்டியாச்சு. கண்டிப்பா வந்துட்டு இந்த சாமி மேல இருக்க நம்பிக்கை தான் நம்மளும் ஒரு வீடு கட்டி அதுல வந்து ஸ்டுடியோ செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். நடக்குதான்னு சொல்லிட்டு இந்த 2024 வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிவில் இன்ஜினியருக்கும் வந்துட்டு ஒரு கனவு இருக்குங்க. யார் யாருக்காகவும் வந்துட்டு கனவு வீடெல்லாம் கட்டுறோம், எஸ்டிமேட் எல்லாம் போடுறோம். நம்மளுக்கு வந்து ஒரு சொந்த வீடு கட்டணுமே அப்படின்னு சொல்லி ஆசை வந்துட்டு சொந்த வீடு இல்லாத ஒவ்வொரு இன்ஜினியருக்குமே இருக்கும். சேம் இந்த இன்ஜினியருக்கும் அந்த ஆசை இருக்கு. அதனால இப்ப கல்லுல வீடு கட்டியிருக்கோம். இந்த வேண்டுதலா கட்டின அந்த வீட்டை ரியல் வீடா வந்துட்டு கட்டுவோம்னு சொல்லிட்டு நம்புறோம். பாறையை பார்த்தோன்னா உடனே ஏறணுங்கிற ஆசை அவங்க எத்தனை பேர் வரும்? எனக்கு கண்டிப்பா வரும். பாறை மேல பார்க்குற அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருந்தது. இங்க வந்து நிறைய கடவுள்களோட சன்னதி இருந்தது. வெளியிலே பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சிவன் சன்னதியை தேடி போனோம். இதுதான் வந்து சிவன் சன்னதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு பூட்டி இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த டைமிங்ல தான் வந்துட்டு கோயில் திறப்பான்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபேவரட் மணியே கோவிலுக்கு பேக் சைடு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வியூல பார்த்ததை விட பேக் சைடு வந்துட்டு ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஏன்னா வந்துட்டு இங்க இருந்து பார்க்கும்போது சுத்தியுமே வந்துட்டு அவ்வளவு பெரிய மலைங்களா இருந்தது. அதுக்கு நடுவில் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். ஒரு நந்தி மட்டும் சும்மா கிடக்குறாரு ஃப்ரீயா. இங்க பாருங்க ஃபுல்லாவே தண்ணி தான். அந்த ஏரியா ஃபுல்லா பயங்கர தண்ணியா இருக்குது. தேனி மலை வந்து இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியும். நம்ம போன்ல வந்துட்டு எவ்வளவு முடியுது அவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த மலை வந்து லைட்டா தெரியுது நமக்கு. தேனி மலை இங்க பாருங்க, 2 கூம்பாச்சியா 2 மலை தெரியுதா? இந்த ஸ்பாட் தாங்க வந்து நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு நடு மலையை சுத்தி ஃபுல்லாவே தண்ணி, தூரத்துல பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஃபுல்லா மலையா தான் இருக்குது. பாக்குறதுக்கு வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருக்குது. நமக்கு வந்துட்டு எந்த ஒரு சவுண்டுமே கேட்கலங்க, ஒரு காத்து சவுண்டு மட்டும் தான் கேக்குது. கீழே பாத்தீங்கன்னா வந்துட்டு மீன்லாம் பிடிக்க பசங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சிவன் சன்னதிக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சுனை ஒண்ணு இருக்குது. அதாவது ரொம்ப நாளா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி வற்றாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுனைக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா 2 அம்மன் சிலைகள் இருக்கு. கோவில் பூட்டி இருந்தாலும் வந்துட்டு இந்த கடவுள்களை வந்துட்டு நம்ம கும்பிட்டு போலாம். இன்னொரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா அந்த கோயில்களில் காணப்படுற கல்வெட்டுகள் தாங்க. இந்த கோயில வந்துட்டு நிறைய பாறைங்களை வந்துட்டு கல்வெட்டு வந்துட்டு காணப்பட்டுச்சு. அதுல பாத்தீங்கன்னா முசிவு மகள் கல்யாண ஆட்சி தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு எழுதியிருந்தாங்க. நமக்குலாம் வந்துட்டு பெண்ல எழுதவே அவ்வளவு அழகா வரதா, நான் தமிழ்ல வந்துட்டு பாறையில வந்துட்டு அவ்வளவு தெளிவா அழகா எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியாத பழங்கால கோயில்கள்லாம் வந்துட்டு காணாம போயிட்டு இருக்கு. பட் வந்துட்டு இந்த கோயில வந்து அரசாங்கம் வந்துட்டு ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணி செக்யூரா வந்துட்டு எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய கோயில்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்டெப் எடுத்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற நம்மளோட பெரிய ஒரு வேண்டுகோளா இருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள் வந்துட்டு வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்குது. அந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்துட்டு நம்ம இந்த சீரீஸ்ல வந்துட்டு எடுத்து போட போறோம். இந்த பிளேலிஸ்ட் இந்த சீரீஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாடா பை.